பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதற்காக கவலைப்பட்டிருக்காங்க அப்படின்னா, என் பிள்ளை இவ்வளவு பாடுபடுறானே, என் பிள்ளை இவ்வளவு பாடுபடுறாளே, நான் என்ன செய்யறது? எனக்கு கஷ்டம், நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட நம்ம தாங்கிக்குவோம், நமக்கு ஒரு வலி வந்தா நம்ம தாங்கிக்குவோம். ஆனா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, என் பிள்ளைக்கு எதுவுமே வரக்கூடாது, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு கஷ்டம் வரக்கூடாது, என் பிள்ளைக்கு நஷ்டங்கள் வரக்கூடாது, என் பிள்ளைக்கு வெறுப்பு, யாருமே என் பிள்ளையை வெறுக்கக்கூடாது, என் பிள்ளை தோல்வி என்கிற ஒன்றை என் பிள்ளை பார்க்கவே கூடாது, என் பிள்ளைக்கு வியாதி என்கிற ஒன்று வரவே கூடாது. எல்லாருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. என் பிள்ளைக்காக பிள்ளைக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றை ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு போராட்டமே இல்லைன்னா, உங்க பிள்ளைகளுக்கு வியாதியே இல்லைன்னா, உங்க பிள்ளைகள் கஷ்டப்படவே வேண்டாம் அப்படின்னா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க பிள்ளைகள் உயரவே முடியாது என்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள். சில உபதேசங்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவரை பொறுத்த அளவில் ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்த விரும்பினார் என்றால், சில நேரங்களிலே கஷ்டத்தின் பாதையில தான் ஆண்டவர் நடத்துவார். சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதற்கு, சில பிரச்சனையின் பாதையில தான் ஆண்டவர் உங்க பிள்ளைகளை கொண்டு போவார். அப்போ